ஐயோ இங்கே பாருங்க எவ்வளவு கேவலமான தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணி நம்ம தாமிரபரணி ஆற்றுலேருந்து எடுத்த தண்ணி. இந்த சாக்கடை மாதிரி கிடக்குல இந்த துணி, இந்த துணி வந்து நம்ம தாமிரபரணி ஆற்றுக்குள்ளேருந்து எடுத்த துணி. பாருங்கள் சாக்கடை ஒட்டி போய் அப்படி இருக்குது. இந்த இடம் எந்த இடம்னு பார்த்துட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வண்ணார்பேட்டை பேராட்சி அம்மன் கோயில் படித்துறை பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாமிரபரணி ஆறு முழுக்க எப்படி இருக்குது அப்படின்னா உள்ளுக்கு மேட்டாப்பில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் உள்ளுக்கு போய் அந்த எடுத்துகிட்டு வராரு பாருங்க, ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த துணி வந்து சாக்கடையாக இருக்குது. ஆற்றங்கரையே வந்து என்ன இருக்குன்னா சாக்கடை தண்ணியாக தான் வந்து இருக்குது. ஏன் இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து என்ன பண்ணுறோம், குளிக்க வரவங்க வந்து என்ன பண்ணுறோம், ஆற்றங்கரையில் வந்து துணியை போட்டு போயிருந்தோம், இல்லைன்னா பழைய பொருட்களை போட்டு போயிருந்தோம், பிளாஸ்டிக் துணி, பிளாஸ்டிக்கு இதை மாதிரி நிறைய விஷயத்த நாம் வந்து போட்டு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து என்ன பண்ணுது, ஆற்றுக்குள்ளே போய் விழுந்து அது அப்படி படிஞ்சிருது. ஆற்றுக்கு அடியில் எப்போதுமே என்ன இருக்கும் அப்படின்னா மணல் இருக்கும். இதை பாருங்கள், அவர் போடுறத பாருங்கள், எவ்வளவு அழுக்கான சாக்கடை, ஒரு சாக்கடை தான் வந்து அதில் இருக்குது. அப்போ அந்த துணியை நாம் வந்து போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த துணி வந்து ஆற்றுல அடியில் மண் இருக்கும்ல, அந்த மண்ணை வந்து அப்படியே மூடிடுது. அந்த மண்ணை மூடிட்டு அதுக்கு மேலே வந்து என்ன ஆகுது, தண்ணி போய் தேங்குது. அப்போ அந்த இடம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சாக்கடையாக வந்து மாறுது. ஓகேவா? இதே மாதிரி ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் உள்ள பழைய துணியை, பிளாஸ்டிக் பொருட்களை, பை, இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஆற்றுல தான் போடுறோம். அப்போ ஆற்றுல அதை போடுறதுனா அங்கே பாருங்கள் எப்படி வராருன்னு பாருங்கள், சாக்கடைக்கு நடுவில் இருந்து வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது ஆறு. இந்த பை, பிளாஸ்டிக் துணி இதெல்லாம் போடுறதுனால அது மண் மேலே அப்படி படிஞ்சிருது. படிஞ்சு அது ஒரு சாக்கடையாக வந்து மாதிரி இருக்குது. அந்த கையில் வச்சுருக்காரு பாருங்கள், அந்த சாக்கடை வந்து உங்களுக்கு தெரியும். தாமிரபரணி தண்ணினே அதை வந்து சொல்ல முடியாது. அவ்வளவு அசுத்தமாக, அவ்வளவு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல இவ்வளோ அசுத்தமான தண்ணி இருக்குது. ஒரு கப்பில் பிடிச்சிட்டு வந்தால் தான் தெரியுது தாமிரபரணி தண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ தயவு செஞ்சு யாரும் ஆற்றுல வந்து குப்பைகளை போடாதீங்க.